Hi sir, myself Anand Babu, Bits and Bytes Computer sir. நம்ம ரீசெண்ட் கான்வர்சேஷனில் சிசிடிவிக்காக அவுட்டோர் ஏரியாவில் கேல்குலேட் பண்ண சொல்லியிருந்தீங்க சார். ரிகார்டிங் தட் நான் ஒரு அவுட்டோர் ஏரியாவில் எது எது மேண்டட்ரி லொக்கேஷனோ அந்தந்த ஏரியா ப்ளேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார் இந்த வீடியோவில். நீங்கள் கிளியராக கேமரா லொக்கேஷன் பார்த்துட்டு எந்த ஏரியாவில் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, பை சான்ஸ் ஏன்னா சேஞ்சஸ் இருந்ததுன்னா அந்த கேமரா நம்பரை மார்க் பண்ணிவிட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நான் அதுக்குண்டான ஃபைனல் அவுட்புட் கொடுத்துருவேன் சார். அதே போல் இண்டோர் ஏரியாது நான் இதை மென்ஷன் பண்ணல. இண்டோர் ஏரியாவுக்கு உங்களுக்கு அன்னைக்கு சாம்பிள் இமேஜஸ் எடுத்தேன் சிசிடிவி வியூது. அந்த இமேஜஸ் அனுப்புகிறேன். நீங்கள் அந்த இமேஜஸை பேஸ் பண்ணி நீங்கள் ரெக்குவயர்மெண்ட் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா எத்தனை கேமரா ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கு தனியாக ஆட் பண்ணி தனியாக கொடுத்துட்றோம் சார். இப்போ நம்ம கேமரா லொக்கேஷன் நம்ம ஃபேக்ட்ரி இது பார்க்கலாம் சார். ஸ்பார்க்லைன் ஃபேக்ட்ரியில் நம்ம அந்த ஃபஸ்ட்டு அவுட்டோர் ஏரியாவில் வந்து பார்ப்போம். ஸோ இது நம்மளோட ஃபேக்ட்ரி லொக்கேஷனு. ஸோ இதுதான் பிளானிங்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்விஆர் வித் ஃபேஸ் ரெக்கக்னிஷன் லொக்கேஷன் போட்டிருக்கு பாருங்கள். சார் இதில் நம்ம கேமரா நம்ம 1 2 3 இந்த லொக்கேஷனில் வரும் சார். நம்ம ஆஃபீஸில் இருந்து வெளியே கேபிள் எடுத்து இந்த சைடில் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இந்த 3 கேமராவும் எங்கே இருக்குன்னா டுவர்ட்ஸ் கேட்டை பார்த்தா மாதிரி, அதாவது ஏரி ஒட்டினாமல் இருக்க கேட், மெயின் கேட்டில் பார்த்தா மாதிரி ஒரு கேமராவும், பேக் சைடு என்ட்ரன்ஸ், சைடில் என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்தா மாதிரி ஒரு கேமராவும், இன்னொன்று செக்யூரிட்டி கேட் என்ட்ரன்ஸ் லெஃப்ட் சைடில் அந்த மெயின் செக்யூரிட்டி நம்ம செக்யூரிட்டி இருக்க லொக்கேஷனை பார்த்தா மாதிரி ஒரு கேமராவும், 3 கேமரா அந்த லொக்கேஷனில் வரும் சார். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு என்ட்ரன்ஸில் கேமரா வச்சுருக்கேன். எதுக்கு பின்னாடி வைக்காமல் இங்கே வச்சுருக்கேன்னா உங்களுக்கு வந்து மக்கள் போயிட்டு வர்றது ஈஸியாக வந்து கேப்சர் ஆகும். அதே போல் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ மிட் பாயிண்டில் வச்சதுனால இப்போ இந்த ஒரு டிஸ்டன்ஸை வந்து ஈஸியாக இந்த பக்கமும் கவர் பண்ணிக்கலாம், பேக் சைட்லேயும் டுவர்ட்ஸ் இந்த ரோடு ஃப்ரீயாக இருக்க லொக்கேஷனே கவர் பண்ணிக்கலாம். அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல். உங்களுக்கு தேவைப்பட்டால் பின்னாடி வைக்கணும்னா வச்சுக்கலாம், பட் அந்தளவு எஃபெக்டிவாக இருக்காது. இப்போ இங்கேருந்து பேக் சைடில் ஒரு கேமராவும் இங்கேருந்து என்ட்ரன்ஸை பார்த்த மாதிரி ஒரு கேமரா வச்சா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் இந்த சைடில் வச்சுருக்கேன் சார். அதுக்கப்புறம் வந்து தேர்ட் லொக்கேஷன் வந்து கேமரா 6 அண்ட் 7 பேக் சைடு என்ட்ரன்ஸில் பழைய பில்டிங்கில் வந்து வச்சுருக்கு. இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ஈஸ்ட் ஃபேஸிங் கேமரா. ஸோ ஈஸ்ட் பக்கம் பார்த்தா மாதிரி ஒரு கேமரா பார்க்குறதும், இன்னொரு கேமரா வந்து வெஸ்ட் சைடில் பார்க்குற மாதிரியும் 2 கேமரா இதில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த லாஸ்ட்டில் புது பில்டிங், புது ஷெட் லொக்கேஷனில் கேமரா 9 அண்ட் 10 வச்சுருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் நார்த் சைட் என்ட்ரன்ஸ் ஃபேஸிங். நார்த் சைட்னா இந்த சைடில் மேலே போகுது பாருங்கள், மெயின் ரோடு பார்த்தா மாதிரி இருக்க என்ட்ரன்ஸை ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு கேமராவும், டுவர்ட்ஸ் ஈஸ்ட் சைடு பேக் என்ட்ரன்ஸ் ஃபேஸிங் இந்த பக்கத்தில் இருக்க ஏரி பக்கமாக பார்க்குற மாதிரி ஒரு கேமராவும் 2 கேமரா இங்கே பிளான் பண்ணியிருக்கு சார். அடுத்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கேமரா 11 12 13. கேமரா 11 பார்த்தீங்கன்னா அந்த சின்ன கேட் ஒன்று போட்டிருக்கீங்க, அந்த கேட்டை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கேமராவும், இன்னொரு கேமரா பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் இந்த சவுத் சைடில், அதாவது இந்த சைடில் ஒரு வழி இருக்குது, அந்த வழியையும் சைடில் மெட்டீரியல் போட்டிருக்க லொக்கேஷனும் டுவர்ட்ஸ் இந்த ஏரி பார்த்தா மாதிரி பேக் சைடில் இப்படி வர ஒரு வியூவையும் நம்ம வந்து கவர் பண்ணுறோம். கேமரா 13 பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைட் ஃபேஸிங் மெயின் கேட்டு. ஸோ இங்கேருந்து இந்த கேமரா லொக்கேஷன் மெயின் கேட்டை பார்த்தா மாதிரி போகும். ஸோ இந்த வழியில் யாருன்னா வந்து அதை கவர் பண்ணும், ப்ளஸ் மெயின் கேட்டையும் கவர் பண்ணும், ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸையும் கவர் பண்ணும். இதை பெரிமீட்டர் ஏரியாவில் பார்க்குறது. அடுத்த இப்போ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸில் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் பக்கத்தில் இந்த லொக்கேஷன் நம்ம பிளான் பண்ணுறோம். ஸோ இது எதுக்குன்னா இந்த ரோட் சைடில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ C14 இந்த பக்கம் ஏரி பார்த்தா மாதிரி ஒரு வியூவும், அதுக்கப்புறம் C15 கேமரா 15 மெயின் ரோடை போகிற மாதிரி ஒரு வியூவும் வந்து ஆப்போசிட் பார்த்தா மாதிரி வைக்க போகிறோம். இந்த C16 பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா வந்து மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம ஃபேக்ட்ரி என்ட்ரன்ஸை பார்த்தா மாதிரி இந்த வியூவில் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா C8 ஃபேஸ் ரெக்கக்னிஷன் கேமரா. இது அடிஷ்னல் ஆப்ஷனு. இது ஒரு ஒரு 15,000 டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த 15,000 ஸ்பெண்ட் பண்ணால் கம்ப்ளீட்டாக வந்து இந்த வர எம்ப்ளாயி மெம்பர்ஸு
இல்ல வேற எதனா விசிட்டர்ஸ் யாரா இருந்தாலும், அவங்களோட ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ணி நம்ம தனியா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஃபேஸ பேஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ, அதனால இத வச்சிருக்கேன். ஸோ, அதிக டிஃபரெண்ட் இல்ல. இது அடிஷனல் டெக்னாலஜி. இத ஆப்ஷனலா வச்சுக்கலாம் நீங்க. இல்ல இது வேணும்னாலும் அந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி, நம்ம வந்து ஃபேஸ் சர்ச் பண்ற மாரி பார்த்துக்கலாம். இ இதுதான் பெரிமீட்டர் ஏரியாக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்குது. இது வந்து 2, 3 ஆப்ஷன்ல நம்ம வயரிங் பண்ண முடியும். ஒவ்வொன்னும் வந்து நீங்க ஃபியூச்சர்ல ஆட் ஆன் பண்ணுவீங்க கேமரா அப்படின்னு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா, அ ஒரு 4 லொகேஷன்ல நம்ம வந்து நெட்வொர்க் ஸ்விட்ச போட்டு அங்கருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல ஃபியூச்சர்ல ஆட் ஆன் பண்ண மாட்டேன். எனக்கு ஃபிக்ஸடா இதுதான் இருக்கும் அப்படின்னா, தனித்தனியா கேபிள் போட்டு எடுத்துட்டு போயிடலாம். ஸோ தனித்தனியா கேபிள் போட்டா நீங்க லொகேஷன் கன்ஃபார்ம் பண்ணா அப்ராக்ஸிமேட் ஒரு 90% அ அக்யூரசில நான் உங்களுக்கு வயரிங் எவ்வளோ வரும்னு நான் கரெக்ட்டா சொல்லிடுறேன். ஸோ நீங்க இத பார்த்துட்டு சொல்லுங்க சார். இதுக்கு இந்த வீடியோ கூட இமேஜும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த இமேஜ பார்த்துட்டு எந்தெந்த இமேஜ் இன்டோர்ல வேணும் அப்படின்றதையும் சொல்லுங்க. ஸோ நம்ம அத பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். இந்த பெரிமீட்டர் ஏரியால மட்டும் 16 கேமரா வருது உங்களுக்கு. எஃபிஷியன்ட்டா நம்ம எல்லா ஏரியாவும் கவர் பண்ணோம் அப்படின்னா, இத பேஸ் பண்ணி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம் சார். யுவர் டிசிஷன் இஸ் ஃபைனல். நீங்க பார்த்துட்டு இது லொகேஷன் மாத்தணும்னாலும் எதனா ஒண்ணு கைடன்ஸ் குடுங்க. அதுக்கு ஏத்த மாரி நான் பிளான் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ சார்.